அப்பொழுது நம்மளுடைய வாய் நகைப்பினாலும் நம்மளுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிலைத்திருக்க வேண்டும். அப்ப ஆனந்த சத்தத்தோடு அவரை துதிக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அது நிலையா இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில ஒரு நிலை இருக்க வேண்டும். சொல்லுவாங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலையே இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிலையே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார், அவங்க குடும்பத்தில் ஒரு நிலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, ஆனால் எடுத்த முயற்சியில் ஒரு நிலை இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு நிலையா நின்று கொள்ள வேண்டும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறுக்கி பிடித்து கொண்டு நிலையாக நிற்க வேண்டும். ஆமென். அவரை பிடித்து கொண்டு நின்ன மனிதன் யாரும் விழுக போவதில்லை, யாரும் வெக்கப்பட்டு போவதில்லை, யாரும் அவமானப்பட்டு போவதில்லை. ஆனா அவரை இறுக்கி பிடித்து கொண்டோம் அப்படின்னா என்றைக்கும் நம்மளுடைய கால்கள் சறுக்காது. அவரை பிடிச்சிக்கிறது கையில தான், அவரை பிடிச்சிக்கிறது இருதயத்தில் தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஆனா இருதயத்துல பிடிச்சி வச்ச மனுஷனும் ஆண்டவரை கையில பிடிச்சி வச்ச மனுஷனும் அவருடைய கால்கள் சறுக்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? நிலையாக நிற்க வேண்டும். யாருக்காக நிலை நிற்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்காக நம்முடைய வாழ்க்கையில நிலை நின்று பரிசுத்த ஆவியானவருக்காக ஓடி பரிசுத்த ஆவியானவர்களாக கட்டப்பட்டு பரிசுத்த ஆவியானவர்களாக கட்ட அவுக்க வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில கட்ட அவுக்கிறதுக்கு நிறைய வேண்டும். நீ கட்ட அவுக்க முடியாம எத்தனை குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நீ கட்ட அவுக்க முடியாம எத்தனை குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, எத்தனை குடும்பம் ஓடுறாங்க. நீ கட்ட அவுக்க முடியாதுன்னா உங்களுக்கு யாருக்கா புரியுதா? முன்னோருடைய சாபம், நம்ம அப்பா அம்மாவுடைய சாபம், தாத்தா பாட்டியோட சாபம்லாம் யாராவது முடியடிச்சவங்க யாராவது இருக்காங்க இந்த உலகத்துல? பிரசங்கத்தை கேட்கலாம், ஜெபம் பண்ணலாம், சபைக்கு போகலாம், கன்வென்ஷன் மீட்டிங்கு போகலாம், எல்லாம் நடக்கும். ஆனா நம்மளுடைய முன்னோருடைய சாபம் நமக்கு பின்பதாக தொடர்ந்து வரதை யாருடைய கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். முன்னோருடைய சாபம் ஒரு இடத்துல போய் ஜெபிக்க போயிருந்தேன். அங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன் தாய் தாப்பனுடைய சாபம், முன்னோருடைய சாபம் உன்னை இழுத்துக்கிட்டே வருது, அந்த கோபம் வந்து கொண்டே இருக்குன்னாரு. ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைக்கு நீ சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம், சுகத்தை சம்பாதிச்சு வைக்க வேண்டாம், நல்ல படிப்பு கொடுக்கறனாலும் கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, முன்னோருடைய சாபத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு இந்த உலகத்துல சாகணும். ஆமென். முன்னோருடைய சாபங்கள் என்ன செய்யணும்? முறியடிக்க வேண்டும். நம்ம சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு வைத்துட்டு போறது முக்கியம் இல்லை, முன்னோருடைய சாபங்களை முறியடிச்சு வாழ வேண்டும். ஆமென். ஒரு முறிவு இருக்க வேண்டும். ஒரு முறிவு இருந்தால் தான் ஒரு நிலை நின்றது போல இருக்கும்.